பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார். அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியின் இன்றைய தொகுப்பிலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, முதலாக விநாயகருக்கு கொழுக்கட்டை படைத்து வழிபட்டவர் யார் என்று தெரியுமா? வசிஷ்டரின் மனைவியான அருந்ததியே. அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் மகிழ்ச்சியும் தாராளமாக அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே கிடைக்கும் என்பதிலே சிறிதளவும் சந்தேகம் இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 7/10/2025, கிழமை செவ்வாய்க்கிழமை, தமிழ் வருடம் விசுவாவசு, தமிழ் மாதம் புரட்டாசி 21வது நாள். இன்றைய விசேஷம் இஷ்டிகாலம், ஸ்ரீரங்க நம்பெருமான் புறப்பாடு, கரூர் தான் தோன்றி கல்யாண வெங்கடேச பெருமாள் ஊஞ்சல் காட்சி, சுவாமிமலை முருகன் தங்கப்பூ மாலை சூடி அருளல், பிரதமை திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, பிறகு 10:45 11:45 வரை, பிறகு 1:45 2:45 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, குளிகை மதியம் 12 மணியிலிருந்து 1:30, திதி பௌர்ணமி காலை 9:50 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் ரேவதி, நள்ளிரவு கடந்து அதிகாலை 3:41 வரை. யோகம் சித்த யோகம், சூலம் வடக்கு, பரிகாரம் பால், இன்று சம நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரம் உத்திரம், சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி சிம்ம ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொகுப்பிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தொகுப்பு என்னவென்றால், கால சர்ப தோஷம் நீங்க. ஒருவருடைய ஜாதகத்திலே ராகுவுக்கும் கேதுவுக்கும் இடையில் எந்த கிரகமும் இல்லாமல் இருந்தால் அந்த ஜாதகம் கால சர்ப தோஷம் ஆகும். இப்படிப்பட்ட ஜாதகம் அமைய பெற்றவர் கால சர்ப தோஷ பரிகாரம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் காரிய தடைகளும் திருமண தடையும் புத்திர தோஷமும் ஏற்படும். கால சர்ப தோஷம் ராகு தசை உள்ளவர்கள், கேது தசை நடப்பவர்கள், லக்னத்தில் 2 ராகு அல்லது கேது, லக்னத்தில் கேது 8வது இடத்திலே ராகு என்று அதற்குள் அனைத்து கிரகங்களும் லக்னம் உட்பட அடங்கி போனால் அதை சர்பதோஷம் என்று சொல்வார்கள். அதற்கு உரிய பரிகாரம், இந்த தோஷத்திற்கு எளிய செலவிலே பரிகாரம் செய்ய தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டம் பேரையூர் என்ற ஊரில் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட சிறப்பு மிக்க பிள்ளை பேறு வழங்கும் நாகநாத சிவன் கோயில் உள்ளது. இந்த தலத்திலே சர்பதோஷ பரிகாரத்திற்கு சிவன் இங்கே காட்சி தருகிறார். ராகுவும் கேதுவும் அவரிடம் வேண்டி நிற்கின்றனர். இந்த தலத்திலே சென்று அங்குள்ள குளத்தில் நீராட வேண்டும். நீராடிய பிறகு ஈர உடைகளை கால் வழியாக கழற்றி அங்கேயே போட வேண்டும். தலைக்கு மேல் ஈர ஆடைகளை கொண்டு வரக்கூடாது. அதன் பிறகு இந்த கோயிலே காட்சி தரும் நாகநாத சுவாமியை, சிவனை அபிஷேகம் செய்து பரிகாரம் செய்து தோஷம் நீக்கி நன்மை அடையலாம். இதனுடைய வழித்தடம், இது செய்ய வேண்டிய நேரம் சனிக்கிழமை காலை 9 மணியிலிருந்து 10:30க்குள் செய்ய வேண்டும். அதாவது ராகு காலத்தில் செல்ல வேண்டும்.
இதனுடைய வழித்தடம் புதுக்கோட்டையில் இருந்து நமனசமுத்திரம் வழியாக பொன் அமராவதி செல்லும் வழியில் 10வது கிலோமீட்டரில் இந்த பேரையூர் உள்ளது. நாளைய தினம் புத்திர தோஷம் நீங்க கிரகங்கள் வழியாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக கடுமையான செவ்வாய் தோஷம் 7, 8 என்ற இடங்களிலே, குறிப்பாக மீன லக்னத்தை பெற்றவர்களுக்கு மிதுனம் 4வது இடம் 7வது இடம் என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே இருந்தால் அந்த பரிகாரம் என்ன செய்ய வேண்டும் என்றால், வைத்தீஸ்வரன் கோயில் சென்று செவ்வாய் தோஷ பூஜையிலே கலந்து கொள்ள வேண்டும். முருகனுக்கு அபிஷேகம் அர்ச்சனை செய்ய வேண்டும். நெய் தீபம் ஏற்றி 9 முறை வலம் வந்த பிறகு தியானம் செய்ய வேண்டும். 9 ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யும். முருகனை இஷ்ட தெய்வமாய் நினைத்து வணங்க வேண்டும். பவழ மோதிரம் அல்லது மாலையை அணிய வேண்டும். முருகனுக்கு செவ்வாய் பகவானுக்கும் நெய் தீபம் 9 வாரம் தொடர்ந்து ஏற்ற வேண்டும். பிறகு அர்ச்சனை செய்ய வேண்டும். இரத்த தானம் கொடுக்க வேண்டும். கணவன் அல்லது மனைவி கையால் மரணம் அடைகின்ற அவர்களுடைய அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை இந்த 4வது பகுதியிலே ஜோதிட ரகசியங்களை அறிந்து ஜோதிடத்தை இலவசமாக பயின்று பிறருக்கு வழிகாட்டுகின்ற இந்த பகுதியிலே நாம் இப்போது விசாரித்து கொண்டிருக்கும் தலைப்பு 7ஆம் பாவம். அந்த 7ஆம் பாவம் கலஸ்திரஸ்தானம் என்றும் திருமண ஸ்தானம் என்றும் கணவன் மனைவியை இணைக்கின்ற ஸ்தானம் என்றும் பார்க்கின்றோம். இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட அந்த ஒரு குறிப்பு, அதனுடைய ரகசியங்களை அறிய, அதாவது கணவன் அல்லது மனைவி கையால் மரணம், லக்னாதிபதி 6ஆம் அதிபர் 7ஆம் அதிபர் கூடி 6லே பலமின்றி நிற்க மனைவி அல்லது கணவன் கையால் மரணம் உண்டாகும். உதாரணம், மகர லக்னமும் லக்னாதிபதி சனியும் 7ஆம் அதிபர் சந்திரனும் கூடி நின்று 6ஆம் அதிபர் புதனை 12லே தனுசிலே நிற்க 6ஆம் இடத்தை பார்க்க மனைவி அல்லது கணவன் கையால் மரணம் உண்டாகும். 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டு 7ஆம் இடமும் பாதிக்கப்பட்டு கலத்திரக்காரகனும் பாதிக்கப்பட்டால் கண்டிப்பாக திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும். 2வது வீட்டிலோ அல்லது 7வது வீட்டிலோ சனியும் செவ்வாயும் கூடி 7ஆம் அதிபர் பகைவராக நீச்சமாக நிற்க கடுமையான கலஸ்திர தோஷம் உண்டாகும். இருதார யோகம் இவ்வாறு அமைந்தால் விவாகரத்து செய்த பெண்ணை திருமணம் செய்யும். 2ஆம் அதிபர் 7ஆம் அதிபர் சுக்கிரன் மூவரும் கூடி மறைந்திருக்க செவ்வாயும் சனியும் 2ஆம் இடத்திலே இவர்களை பார்க்க அல்லது 7ஆம் இடத்தில் நின்று இவர்களை பார்க்க வேறொரு மனைவியை இவர் மீண்டும் மறுமணம் செய்து கொள்வார். நாளைய தினம் யாராருக்கெல்லாம் இருதாரம் 3 தாரம் பலத்தாரம் என்பதை எல்லாம் அதனுடைய ரகசியத்தை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே 100 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பெயர்ச்சியில் அபூர்வ யோகம். 3 ராசிக்காரர்களுக்கு நல்ல நாட்கள் ஆரம்பம். ஜோதிடத்தின்படி குரு தனது உச்ச ராசியான கடகத்தில் பெயர்ச்சி அடைந்து அம்ச மகா புருஷ ராஜ யோகத்தை உருவாக்க போகிறார். இது சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை பிரகாசமாக்க கூடும். இந்த ஆண்டு தீபாவளி அக்டோபர் 20ஆம் தேதி தீபாவளி வருகிறது. தீபாவளிக்கு முன் குரு அதன் உச்ச ராசியான கடக ராசியில் பெயர்ச்சடைவார். இதனை அம்ச மகா புருஷ ராஜயோகம் என்று கூறுவார். இந்த அம்ச மகா புருஷ ராஜயோகம் தீபாவளி அன்று உருவாகிறது. இது சில ராசிக்காரர்களுடைய அதிர்ஷ்டத்தை பிரகாசமாக்க கூடும். வருமானத்தில் அதிகரிப்பு மற்றும் வேலையிலே பதவி உயர்வு வாய்ப்புக்கான தரும். எனவே இந்த அதிர்ஷ்ட ராசிகள் யார் யார் என்பதை பார்ப்போம். முதலிலே கடகம். கடகத்தில் தான் இந்த அம்ச ராஜ யோகம் உருவாவதால் கடக ராசிக்காரர்களுக்கு மங்களகரமானதாகவும் பலனளிப்பதாகவும் இருக்கும். இந்த ராஜயோகம் உங்கள் ராசியின் லக்ன வீட்டில் உருவாகப் போகிறது. எனவே இந்த நேரத்தில் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுக்கு மரியாதை மற்றும் கௌரவமும் கிடைக்கும். வணிகத்திலே பெரிய ஒப்பந்தங்கள் மற்றும் லாபம் கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளன. அடுத்தது துலாம். அம்ச ராஜயோகம் உருவாவது துலாம் ராசிக்காரர்களுக்கு நன்மை பயர். இந்த ராஜயோகம் உங்கள் ராசியிலிருந்து 10வது வீட்டிலே உருவாகும். எனவே இந்த நேரத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு, புதிய பொறுப்புகள் அல்லது சமூக கௌரவம் அதிகரிக்கும். சக ஊழியர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளிடம் பாராட்டுகளை பெறுவீர்கள். தொழில் அதிபர்கள் சிறந்த லாபத்தை காண்பார்கள். நிதி நிலைமை மேம்படும். சேமிப்பு அதிகரிக்கும். அடுத்தது விருச்சகம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த அம்ச மகா புருஷ ராஜயோகம் சாதகமான பலனை தரும். ஏனென்றால் குரு உங்கள் ராசியின் 9வது வீட்டிலே பயணிப்பார். எனவே இந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாய் இருக்கலாம். நீங்கள் மத நடவடிக்கையில் ஆர்வம் காட்டும். நீண்ட பயணங்களை மேற்கொள்ளலாம். குடும்பத்தினரும் உறவுகள் மேம்படும். தொழில் அதிபர்கள் கடினமாக உழைக்க பலன் கிடைக்கும். இன்னும் அதிகமான பலனை பெற குரு காயத்ரியை சொல்லி வேலைக்கிழமையிலே தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்ய உங்களுடைய பலாபலனை நீங்கள் தட்டாமல் அடைவது உறுதி. இதுவரை சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொது கருத்து.
உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்வதற்கு முன்பு ஒவ்வொரு நாளும் காலையிலே 8 மணி அளவிலும் மாலையிலே 6 மணி அளவிலும் 12 ராசிகளுடைய அக்டோபர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது. உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலை ஆலோசனையும் பெறலாம். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன், ராசி பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பகுக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகிறது. உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் நன்மைகளையும் பெறலாம். கூடுதலாக இதனுடைய சிறப்பம்சம் என்னவென்றால், ஜோதிடத்தை இலவசமாக பயின்று பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை இதிலே இருக்கின்ற 4வது பகுதி உங்களுக்கு கொடுக்கும். அன்பர்கள் தட்டாமல் தவறாமல் இதை பார்த்து பலன் பெற வேண்டும். நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து கடைசி பகுதியாய் திகழ்கின்ற 6வது பகுதி இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்குரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்குரிய தனிபலனையும், எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் 12 ராசிகளுடைய பொது பலனையும் நாம் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள். அரசாங்க விஷயம் சாதகமாய் முடியும். எதிர்பாராத சந்திப்புகள் நிகழும். வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள். உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும். சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுகின்றனர். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் உடன் பிறந்தவர் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க விஷயம் சாதகமாய் முடியும். எதிர்பாராத சந்திப்பு நிகழும். வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும். சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுகின்றனர். ரிஷபராசிக்காரருடைய இன்றைய பொது பலன். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள். உறவினர்கள் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவீர்கள். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள். கடமை உணர்வுடன் செயல்படுகின்றனர். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள். உறவினர்கள் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவீர்கள். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடமை உணர்வுடன் செயல்படுகின்றனர். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். மனைவி வழி உறவினர்களால் மதிப்பார். புது நட்பால் உற்சாகம் அடைவீர்கள். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். எதிர்பாராத வெற்றி கிடைக்கின்றன. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். மனைவி வழி உறவினர்கள் மதிப்பார். புனர்பூச நட்சத்திரத்தை சார்ந்தவர் புது நட்பால் உற்சாகம் அடைவு. வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். எதிர்பாராத வெற்றி கிடைக்கின்றன. கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வுகள். சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும். கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும். வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள். தன்னம்பிக்கை துளிர் விடுகின்றன. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வுகள். சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும். வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள். ஆயில்ய நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள். தன்னம்பிக்கை துளிர் விடுகின்றன. சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும். கவன சிதறல் கூடாது. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த சிவ வழிபாடு கண்டிப்பாக தேவை. கூடுதலாக சிவபதிகம் கோளறுபதிகம் என்ற அற்புதமான பாராயணம், சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்ய சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். உங்கள் போக்கிலே கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள்.
பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள். சிலர் உங்களை நம்பி மிக பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமையுடன் செயல்படுவார்கள். அலுவலகத்தில் மரியாதை கூடும். அதிரடி மாற்றம் உண்டாகின்றன. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்கள் போக்கிலே கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள். பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமையுடன் செயல்படுவார். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் மரியாதை கூடும். அதிரடி மாற்றம் உண்டாகின்றன. துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள். நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள். விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கின்றன. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவார். நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கின்றன. விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இந்த காரியத்தை தொட்டாலும் 2-3 முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். யாருக்கும் பணம் நகை வாங்கித் தருவதில் ஈடுபட வேண்டாம். வியாபாரத்தில் கவனமாய் பேசுங்கள். உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பொறுமை தேவைப்படுகின்றன. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காரியத்தை தொட்டாலும் 2-3 முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் யாருக்கும் பணம் நகை வாங்கித் தருவதில் ஈடுபட வேண்டாம். வியாபாரத்தில் கவனமாய் பேசுங்கள். கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பொறுமை தேவைப்படுகின்றன. தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். திடீர் என்று எதையோ இழந்தது போல இருப்பீர்கள். சிலரின் தவறுகள் சுட்டி காட்டுவதன் மூலம் சச்சரவுகளில் சிக்குவீர்கள். புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் பணிவாக பேசி வேலையை வாங்குங்கள். உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் என்று எதையோ இழந்தது போல இருப்பீர்கள். சிலரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரவுகளில் சிக்குவீர்கள். ஒரு ஆடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் பணிவுடன் பேசி வேலையை வாங்குங்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். சொந்த பந்தங்கள் சுயரூபத்தை அறிந்து கொள்வீர்கள். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். உத்தியோகத்தில் தைரியமான முடிவுகளை எடுப்பீர்கள். துணிவுடன் செயல்படுகின்ற நாள். அதன் மூலம் உங்கள் போர் குணம் தோல்வியை கூட இறுதியில் வெற்றியாக்கலாம். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். சொந்த பந்தங்கள் சுய ரூபத்தை அறிந்து கொள்வீர்கள். திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். உத்தியோகத்தில் தைரியமான முடிவை எடுப்பீர்கள். அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துணிவுடன் செயல்படுகின்ற நாள். அதன் மூலம் உங்கள் போர் குணங்களை தோல்விகளை கூட இறுதியில் வெற்றியை ஆக்குகின்ற வல்லமை உங்களுக்கு கிடைக்கும். கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன். மற்றவர் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள். உறவினர்கள் உண்மையானவரை கண்டடைவீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள். கடையை விரிவுபடுத்துவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பாளர்கள் புதுமை படைக்கின்ற நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள். கதை நட்சத்திரத்தை சார்ந்த உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டடைவீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடையை விரிவுபடுத்தி உத்தியோகத்தில் சக ஊழியரும் மதிப்பாளர்கள் புதுமை படைக்கின்றனர். மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தாரின் ஆதரவு கிடைக்கும். முக்கிய முடிவுகளை எடுப்பீர். அவசரத்திற்கு வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவி. வியாபாரத்தில் போட்டிகள் குறை. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் ஆதரிப்பார். மகிழ்ச்சியான நாள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தாரின் ஆதரவு கிடைக்கும். முக்கிய முடிவுகளை எடுப்பி அவசரத்துக்கு வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவி. ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் ஆதரிப்பீர்கள். மகிழ்ச்சியான நாள். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.